ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா வியானா ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அதனால் ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப் பட்டனையும் கொடுங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வியானா இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ப்ரொமோவில் பார்த்த விஷயங்கள்லாம் இப்போ நடந்தது கிடையாது. நேற்று நைட்டே இந்த பேப்பரில் அமித் இந்த ஸ்கூலுக்கு தயவுசெய்து வராதிங்க அப்படின்னு போட்டு அமித்தை டார்கெட் பண்ணாங்க. அது எல்லா ஸ்கூலும் நடக்கிற விஷயங்கள் தான், சரிங்களா? ஒரு சில பேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷூஸ் எல்லாத்தையும் எடுத்து அவருடைய அந்த இது கட்டிலுக்கு பின்னாடியே வச்சுட்டாங்க. அப்பயே நேற்றே ஒழிச்சு வச்சுட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம ஆள் தேடுறாரு போல இருக்குது. ஆக்சுவலாக அவரோட ஷூ மட்டும் கிடையாது. இப்போ காலையில் லைவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட திங்ஸ் காணும். பிரஜனோட ஃபைல்ஸ்லேருந்து நிறைய பேரோட பேக்ஸ் காணும். எல்லாமே வியானா மட்டும் பண்ணாங்க கேட்டிங்கன்னா, வியானா பண்ணியிருக்காங்க, சபரி பண்ணியிருக்காங்க, சுபிக்ஷா பண்ணியிருக்காங்க, கானாவனத்துலேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஹாஸ்டலில் நடக்கிற விஷயங்கள் தான். கொஞ்சம் அதிகப்படியாக போகுது, அதுதான் கொஞ்சம் விஷயம். இப்போ என்ன பண்ணுறாரு இவர் ரொம்ப டென்ஷனாக. இன்றைக்கி பர்த்டே வேறு அமித்துக்கு. காலையில் கேட்குற போலுக்கு இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க போல இருக்குது. இவர் நின்று சம்திங் ஏதோ பண்ணுறாரு, முதுகுலாம் வலிக்குதுன்றாரு. அதுக்கப்புறம் இருங்க, நான் உங்ககிட்ட பர்சனலாக விளையாடல, இருங்க நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு போய் அந்த கட்டிலுக்கு கீழே இருக்கிற ட்ரா இழுக்கிறாங்க. உள்ளே பார்த்தா எல்லா ஷூவும் எடுத்து வைக்கிறாங்க. இவர் செம்ம டென்ஷன் ஆகி கையில் ஒரு பேக் மாதிரி இருக்கா தூக்கி விசிறடிக்கிறார். விசிறடிச்சு டென்ஷன் ஆகிறார். பாவம், பர்த்டே அதுவுமா அவருக்கு வேறு பாவம். அப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்போது, இல்லை இந்த மாதிரி நான் ஸ்கூலில் பண்ணியிருக்கேன்றாங்க வியானா. ஓ, அந்தளவுக்கு சுட்டித்தனம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ பிரஜன் இதெல்லாம் தப்புமா, அடுத்தவங்க ஹர்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கருத்து வைக்கிறாரு. விக்ரம் சார் ஏதோ இன்மெச்சூராக பண்ணிருச்சு அந்த பொண்ணு, விட்டுங்க சார் அப்படின்றாரு. இவர் திரும்ப டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வியானா கதறி அழுகுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ இந்த ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இதை ஒரு பக்கம் டென்ஷனாக இருந்தாலும் வியானா ஏதாவது ஒரு சம்திங் பண்ணுறாங்க, நம்ம அதை பாராட்டி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்கூல் லைஃப்பில் எல்லாருமே ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த ஆளுங்களாம் செம்ம மொக்கையாக இருக்காங்க. சாண்ட்ரா ஒன்றும் பண்ணல, திவ்யா ஒன்றும் பண்ணல, விக்ரம், வியானா, விஜய், பார்வதி, வேறு யாரையும் பெருசாக சொல்லவே முடியல. எஃப்ஜேலாம் சுத்தம். பிரஜன்லாம் அவருடைய கேரக்டரை அந்த திக்கு அந்த வாயை வச்சு பண்ணுறாரு ஏதோ ஒன்று. மற்றபடி அந்த கேரக்டரை உள்வாங்கி பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. தமிழ் அம்மா அந்த நேரத்தில் அவ்வளோதான் எல்லாமே இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? யாராவது அந்த கண்டென்ட் கொடுக்க தானே செய்யணும். அப்போ வியானா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இது எல்லா ஸ்கூல்லேயும் ஒரு சில ஆராத்துக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மாட்டுக்கிட்டு கிடையாது. ஒரு சில பேர் பயந்துக்கிட்டு மிஸ்ஸுக்கெல்லாம் செஞ்சோன்னா நம்ம மார்க் போய்டும், மரியாதை போய்டும், நம்ம லைஃபே போய்டும், அவங்க பாட்டு மார்க்கில் கம்மியாக கையை வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருப்பாங்க. ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் செஞ்சு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. ஆனால் என்ன ஒன்று, அமித்தை நிறைய பேர் டார்கெட் பண்ணுறதும் பச்சையாக தெரியுது. இப்போ எப்படி விஜய் பார்வதி ஒரு பக்கம் டார்கெட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி திவ்யா, சாண்ட்ரா, அப்புறம் ஒரு சில பேரில் அமித்தை டார்கெட் பண்ணுற விஷயங்களும் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. நான் என்ன சொல்கிறேன்னா, அமித்தை டார்கெட் பண்ணுற தப்பில் அவர் டீச்சர் ஓகே, பிரின்சிபலுக்கே மரியாதை கொடுக்க மாட்றாங்க. பிரின்சிபல் வரும்போது எப்படி இருக்கும்? எந்த அராத்த ஸ்கூலாக இருந்தாலும் பிரின்சிபல் அப்படின்னாவே கொஞ்சம் கப்சிப்பு தான் இருப்பாங்க. அவரை மதிக்குங்கிறதே இவரும் சுத்தமாக அதுக்கு உண்டான விஷயத்தை கொடுக்கவே கிடையாது. அதாவது ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸு. சாண்ட்ராவும் அந்த சினிமா ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும், பிரஜனும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு. அப்போ ரெண்டு பேருமே அதை பயங்கரமாக எடுத்துகிட்டு போய் சும்மா அந்த கேரக்டரை பயங்கரமாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா உண்மையிலே சொல்லப்போனால் டம்மியாக இருக்காங்க, ரொம்ப டம்மியாக இருக்காங்க. ஆராராக்கு உடம்பு சரியில்லை, காலையிலே பார்த்து தூக்கிட்டாங்க, சும்மாவே சோம்பேறித்தனமாக தான் இருப்பாங்க. இப்போ வேறு கண்டென்ட்டும் கொடுக்க முடியாது. இல்லைன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக புடவெல்லாம் கட்டிட்டு சிவி சிங்காரிச்சு கமருதன் பக்கத்தில் உட்காந்து மந்திரம் போடுவாங்க. இப்போ அதையும் போட முடியாது. இதெல்லாம் ஸ்கூல் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் படுத்துட்டாங்க. விஜய் பார்வதி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஐயா முடியல, யாரும் சாமின்னு நைட்டு முடியல சுற்றிட்டு இருந்தாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த ஸ்கூல் டாஸ்க் எப்படி போயிட்டுருக்கு? விக்ரம், சுபிக்ஷா, வியானா, விஜய் பார்வதி, அமித், இவங்களை தவிர்த்து வேறு யார் நல்லா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.